தூத்துக்குடி மாவட்டத்தில் செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞன் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காரு. அப்பா வந்து கவர்மெண்ட்டில் லைன்மேனாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தனக்கும் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவியாக ஏதாவது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலைகளை வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூலி தரும் கிடைக்காம போகாதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகுற மாதிரி, அதாவது வந்து சூரியன் வந்து மறைஞ்சோன்னே ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகிற மாதிரியும் காலையில் உதயமாகும் போது ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆஃப் ஆகிற மாதிரியும் வந்து ஒரு சென்சாரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. முயற்சி பண்ண இந்த சென்சார் மூலமாக வந்து எல்லா ஸ்ட்ரீட் லைட்டையும் ஒரே நேரத்தில் வந்து ஆளே இல்லாமல் ஆன் ஆஃப் செய்ய முடியும். இதனால் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பணம் வந்து மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் கலெக்டரு அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கொடுத்து இதை ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது பண உதவி செஞ்சீங்க அப்படின்னா இதை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாமல் அமைதியாகவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி தினமும் 10 பேர் ப்ராஜெக்ட் பேரில் தூக்கிட்டு வந்துடுவானுவேன். இப்படி வரவங்க பதில் சொல்லிட்டு இருந்தால் ஏன் வேலையை எப்போ செய்யும்? ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு நல்ல இது கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து இப்படியே கண்டினியூவாக போய்கிட்டு இருக்காரு. கடைசியாக அவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வேலை வந்து கிடச்சிச்சா, அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து இவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த லைன்மேன் படத்தோட கதை. ஆக்சுவலாக வந்து இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டுருந்தாங்க. இங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து நடந்தது வந்து ஈரோடு மாவட்டம். மெய் கூலி தரும் கிடைக்காம போகாதீங்க, கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ண. நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இந்த மாணவனுக்கு சிறந்த மாணவன் அப்படிங்கிற ஒரு விருதையும் வழங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து அவங்க வந்து போடுவாங்க. இந்த படத்தை வந்து இயக்குனது அறிமுக இயக்குனர் உதயகுமார். ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. பட் என்ன ஒன்றுனா, சொல்ல வேண்டிய விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் கொஞ்சம் சினிமாத்தனம் கலந்து ஒரு மாதிரியாக கமர்ஷியலாக சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு மாதிரியாக செஞ்சுருக்காரு. பட் ஆனால் இது வந்து அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த படம் வந்து போன வருடமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து இந்த படம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த பையனுக்கு அப்பாவை வந்து சார்லி சார் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தின படத்தில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படத்தை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு இதுதான் கதைங்க, இதில் நேராக போய் அந்த பையன் வந்து இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கான், இதுக்காக ஒருத்தரையும் போய் பார்க்குறான். அங்கே எல்லாமே வந்து நோ அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும் தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. பட் அவனுக்கு வந்து இதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அவர் தவிச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படம் வந்து நல்லாவே இருந்திருக்கும். அப்படின்னு சிஎம் பார்க்கணுமா, இதெல்லாம் ஆகிற காரியமால இந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி சொல்லாமல் சினிமாத்தனமாக இந்த படத்தில் வந்து காதல், அரசியல், அப்புறம் பல கொலைகள்லாம் நடக்குது. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்ச மாதிரி இந்த பேக்ட்ராப்பில் வந்து உப்பளம், அதுக்கு நடக்கக்கூடிய சண்டைகள், 2 உப்பு தயாரிக்கிற நிறுவனங்கள் அந்த ஆட்களுக்கு நடக்கக்கூடிய சண்டைகள் அப்படின்லாம் காமிச்சு ஒரு மாதிரியாக அந்த படத்தை அப்படி இழுத்து கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் இந்த படம் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த படம் வந்து நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து அந்த இயக்குனருக்கு வந்து ஆதரவு வந்து கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஆனால் இந்த படம் வந்து போன வருடம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி நான் யாருமே பேசி கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. போன வருடம் டைரெக்டாக வந்து ஓடிடியில் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த படம். போராட்டம் சுற்றி தெரிஞ்சான், கடைசியில் போராட்டத்திலே செத்துட்டான். டயலாக்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு டயலாக் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விவசாயத்தை மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து நெல்லை வந்து அறுக்க முடியும். இங்கே வந்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த உப்பை வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே வெயில் அடித்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். அந்த டயலாக்லாம் நல்லாவே இருந்துச்சு. நல்ல இது மொத்தமும் என் கனவுன்னு